இன்னைக்கு ஜனநாயகம் படத்துல முஸ்லிம்களை தீவிரவாதிகளை காட்டியிருக்கான்னு சொல்லி விஜய் காட்டியிருக்கான்னு சொல்லிட்டு பரவலா பேச அடிபடுது. அவர் அப்படி காட்டியிருக்காருன்னு சொல்லி நிறைய கிளிப்ஸ் எல்லாம் நிறைய நமக்கு அனுப்பியிருந்தாங்க. எல்லாருக்கும் சொல்ற ஒண்ணுதான், இதுக்கெல்லாம் ஆரம்பம் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க தான் சிந்திக்கணும். ஆரம்பத்துல யாரு முஸ்லிம்கள்னாலே தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சட்டசபையிலும் சரி, இந்திய அளவுல தமிழக அளவுல யார் சொன்னா சொல்லி நீங்க தான் முதல்ல அந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் தமிழ்நாட்டுல முஸ்லிம்களுக்கு வாடகைக்கு வீடு கிடைக்குமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது ஆல்ரெடி சிறை படத்தை நம்ம நிறைய பேசியிருப்போம். சிறை படம் அப்படிங்கிறது காட்டினது ஒரே ஒரு முஸ்லிம் கைதியோட வாழ்க்கையை மட்டும்தான். இன்னும் எத்தனை முஸ்லிம் கைதிகள் இன்னும் விசாரணை கைதிகளாவே இருக்காங்க. இஸ்லாமியர்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி இருக்காங்கலாம் கிடையாது. உலகம் முழுக்க நீங்க எந்த நாட்டு போனாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே அவங்க மீதான தனி பார்வைய உலகம் முழுக்க ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க சொல்லலாம் இஸ்லாமிய நாடுகள் பூராமே இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் ஒரே காரணம் யூதர்கள் மட்டும்தான், வேற எந்த காரணமும் கிடையாது. யூதர்கள்ட்ட இருந்தக்கூடிய 25% மீடியாக்கள் தான் உலகம் முழுக்க இன்னைக்கு இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை காட்டிட்டு இருக்கு. சிம்பிளா ஒரே ஒரு விலக சொல்லணும் அப்படின்னா, ஈரான் இன்னைக்கு பயங்கரமா அமெரிக்காவும் தாக்குதல் நடத்திட்டே இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா எஃபெக்ட்னால ஈரான் மீதான பார்வை எல்லாருக்கும் பிராடா தெரியுது. அதனால ஈரானுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய நியாயங்களை நிறையவே சொல்ல முடியுது. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மீடியாக்கள் என்ன சொல்லுதாங்களோ அதுதான் நமக்கு வேத வாக்கா இருந்தது. அப்படிப்பட்ட பிம்பத்தை உருவாக்கி வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே தீவிரவாதிகள் சொல்லிட்டு உலகம் முழுக்க அந்த பிம்பத்தை கட்டி வச்சிருக்காங்க. அது மாத்த முடியுமா அப்படின்னா ஒரு நாளும் முடியாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட இருக்கக்கூடிய முஸ்லிம் நண்பர்கள், உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வீடுகளோட போய் உங்களுடைய பழக்கவழக்கத்தை பாருங்க. நீங்க அவங்களோட பழக்கவழக்கம் தெரியும் போது உங்களுக்கே தெரியும் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இஸ்லாமியர் மேல ஒரு வெறுப்பு பிரச்சாரம் நடக்கும்போது ஈஸியா பாகிஸ்தான் போன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த பாகிஸ்தான்ங்கிறதே இந்தியால இருந்து உருவானது அப்படின்னு சொல்லி யாரும் அந்த உண்மையை ஒத்துக்க மாட்டேங்காங்க.